கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து நடத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 60 அதன் 11வது வசனம். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். ஆம் பிரியமானவர்களே, இந்த வசனத்தை சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுவதை காண முடிகிறது. அவன் சொல்லும்போது, இக்கட்டில் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். மனுஷனுடைய உதவிகளெல்லாம் வீணானதும் விருதாவானதுமாக இருக்கிறது. இக்கட்டில் மனிதன் உதவி செய்வானானால் அது பிரயோஜனம் உண்டாகிறதை போல தோன்றினாலும் பின்பு அவன் இக்கட்டில் எனக்கு பண்ணின உதவியின் நிமித்தம் அவன் என்னுடைய பெயரை அல்லது என் பண்ணின உதவிகளை வைத்து சொல்லி என்னை வேதனைப்படுத்துவான். அதனாலே ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்லுகிற, ஆண்டவரே, மனுஷனுடைய உதவி எனக்கு இக்கட்டான நேரத்தில் தேவையில்லப்பா, நீங்கள் எனக்கு இக்கட்டான நேரத்தில் உதவி செய்யுங்க அப்படி என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கெஞ்சுகிறதை நாம் காண முடிகிறது. பிரியமானவர்களே, இந்த நல்ல வேளையிலே கூட பரிசுத்த தேவனுடைய நாமத்தினாலே அநேக நேரத்தில் இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது பல மனிதர்களை நம்முடைய ஞாபகத்துக்குள்ளே கொண்டு வந்து, சிந்தைக்குள்ளே கொண்டு வந்து, இவர்கள் உதவி செய்து விட மாட்டார்களா, இவர்கள் உதவி செய்து விட மாட்டார்களா, இவர்கள் இந்த காரியத்தில் எனக்கு தோள் கொடுக்க மாட்டார்களா, இவர்கள் எனக்கு கை கொடுத்து என்னை தூக்கிவிட மாட்டார்களா என்று மனிதர்களுடைய கரங்களையும் மனிதர்களுடைய உதவியையும் நாம் நாடுவது இயல்புதான். ஆனால் புத்திசாலித்தனம் எது என்ன தெரியுமா? இக்கட்டான நேரத்தில் மனுஷனுடைய உதவியை சார்ந்து நிற்பதை காட்டிலும் தேவ சமூகத்தில் அமர்ந்து இந்த தாவீது ஜெபித்தது போல, ஆண்டவரே, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரை பார்த்து நம்மை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த இக்கட்டான சூழ்நிலையில், ஆபத்தான சூழ்நிலைகளில் ஆண்டவருடைய நாமத்தினாலே அற்புதம் செய்வது மாத்திரமல்ல, கர்த்தர் செய்த உதவியை இன்னொரு முறை நமக்கு சொல்லி நம்மை வேதனைப்படுத்துகிறவர் அல்ல. ஆண்டவர் எதைத்தானே சொன்னார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொல்லியிருக்கிறாரு. பிரியமானவர்களே, மனிதனுடைய உதவி, மனிதனுடைய ஒத்தாசை இக்கட்டான நேரத்தில் அவசியம் என்று மனிதனை சாராதிருப்போம். அது பின்பு அப்பொழுது ஒரு வேளை மனுஷன் செய்கிற உதவிகள் நமக்கு ஆறுதலாகவும் நன்மையாகவும் இருக்கும். ஆனால் பின்பு அதையே அந்த மனிதன் சொல்லி வேதனைப்படுத்த ஆரம்பிப்பான். இக்கட்டில் மனித உதவிகளை நாடுவதை விட்டுவிட்டு தேவ சமூகத்தில் அமர்ந்து, எசப்பா எனக்கு உதவி செய்யும், எசப்பா இந்த விஷயத்தை அற்புதம் செய்யும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்போம். அவர் உதவி செய்வது மாத்திரமல்ல, செய்த உதவியை இன்னொரு முறை சொல்லி நம்மை வேதனைப்படுத்தாதபடி நம்மை மகிமைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் என்று கர்த்தரை நோக்கி காத்திருப்போம். கர்த்தர் அதிசயங்களை செய்வார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நேரத்திலே கூட ஆண்டவரே, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் என்று தாவீது ஜெபித்தது போல எங்களுக்கு விதமான நெருக்கடிகளும் ஆபத்துகளும் இக்கட்டுகளும் சூழ்ந்திருக்கிறது. இதில் மனிதர்களிடத்தில் உதவி கேட்டால் ஒருவேளை உதவி செய்வார்கள், ஆனால் பின் காலத்தில் அவர்கள் அதை சொல்லி காட்டி எனக்கு வேதனை கொடுப்பார்கள். ஆனால் என்னுடைய இக்கட்டும் என்னுடைய வேதனையும் என் ஆபத்தையும் உணர்ந்து அற்புதம் செய்கிற நல்ல தகப்பனே, இக்கட்டில் எனக்கு உதவி செய்யும் என்று கெஞ்சி கேட்கிறோம். கர்த்தர் இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை விடுவித்தருளும், மகிமையான காரியங்களை செய்யும். கர்த்தர் அப்படியே செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.